வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன், எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்கோப்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜாப் ரோல்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் ஃபர்தராக அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 years. இது ஒரு யூஜி கோர்ஸ். பர் இயருக்கு உங்களுக்கு 2 செமஸ்டர் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 8 செமஸ்டர்ஸ் வரும். மினிமம் உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இந்த கோர்ஸை உங்களால் சூஸ் பண்ண முடியும். இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். +2ல் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை உங்களால் சூஸ் பண்ணி படிக்க முடியும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் மெரிட் பேசிஸில் அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிஎம்டி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிஎம்டி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணினீங்க அப்படின்னா அதில் எடுக்கிற மெரிட் மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களால் சீட்ஸ் எடுத்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000லேருந்து 1.5 lakhs வரைக்கும் வரும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் காலேஜஸ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய வகையான ஃபீல்ட்ஸ் பற்றியும் நீங்கள் இதில் படிப்பீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 40+ காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு நம்ம என்னென்ன மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதில் இருக்க ஆட்டோ மிஷின்ஸில் எந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணலாம் அண்ட் ஃபுட் பற்றி கூட நீங்கள் படிப்பீங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் தியரியாகவும் படிப்பீங்க அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் படிப்பீங்க. அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் அண்ட் அதுக்கான மெத்தட்ஸ், சீட்ஸ்லாம் என்னென்ன வகை இருக்குது, அந்த சீட்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தலாம், அந்த சீட்ஸ்லாம் பயன்படுத்தினா என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும், அந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பற்றி, டெக்னாலஜி அண்ட் சாயில் பற்றி கூட நீங்கள் படிப்பீங்க. சாயிலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது எல்லாமே இந்த கோர்ஸில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நீங்கள் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கோழிப்பண்ணை பற்றியும் படிப்பீங்க. உங்களுக்கு 2-3 செம் பேப்பர்ஸ்லேயும் உங்களுக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போதே இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லாரும் விரும்புகிற ஒரு துறை தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 lakhs per annum உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கில், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, உங்களோட கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேலரி 3 lakhs ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1 to 5 years உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது உங்களோட சேலரி 4 lakhs above போகும். அண்ட் 5 to 9 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட சேலரி 10 lakh above கிட்ட போகும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட சேலரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர், மைக்ரோபயாலஜிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெட் கிரீன் கீப்பர்ஸ், அக்ரிகல்ச்சரல் மேனேஜர்ஸ், ரிசர்ச் அனாலிசிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் நிறைய கம்பெனிஸில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஜாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்வென்டா லிமிடெட், அக்ரோவேட் லிமிடெட், நேஷ்னல் அக்ரோ இண்டஸ்ட்ரி, அமுல், ராலியல்ஸ் இந்தியா லிமிடெட், பர்ப்ஸ் ஆர்கானிக் எஸ்டேட்ஸ், உங்களுக்கு அக்ரி கம்பெனிஸை பேஸ் பண்ணி நிறைய ஜாப் ரோல்ஸ் அண்ட் நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகி இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகி இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.